நேயர்களே வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். கடந்த வாரத்து மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில சுவாதி திருநாள் மகாராஜாவை பத்தி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த வாரத்து நிகழ்ச்சியில அவர் கம்போஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், அவரோட காம்போசிஷன்ஸ்ல இருக்கிற லிரிக்கல் மற்றும் மியூசிக்கல் எக்ஸலன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் சங்கீத கலா ஆச்சாரியா ஸ்ரீ வி சுப்பிரமணியம். தீட்சிதர் இருக்கு இல்லையா, இந்த மாமாவா அடிக்கடி வரத, இது சுவாதி திருநாள் கிருதியும் நிறைய மாமா அவரோட இன்ஃப்ளூயன்ஸா இல்லை வேற ஏதாவது? தீட்சிதரை சுவாதி திருநாள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்போம்னு எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரும் போட்டிருக்காரு, ரெண்டு பேரும் சான்ஸ்கிரிட் கம்போசர்ஸ். சதத்தம்னு போட்டிருக்காரு தியாகராஜ சுவாமியே. ஓஹோ, சரி. அதனால மாமாவாங்கிறது சான்ஸ்கிரிட்ல யூஸ் பண்ணப்பட்ட காப்பாத்து எல்லாம் இருக்கு. காப்பாத்துங்கிறது தான் அர்த்தம். மார்கதர்சி சேஷையங்காரோட பேட்டர்ன் ஆஃப் கம்போசிங், அதாவது கீர்த்தனங்கள், இது அதனோட வார்த்தைகளை செலெக்ஷன், அது மாதிரி இவர் அதை ஃபாலோ பண்ண, அதான் அவர் அதை மார்கதர்சியாக வச்சுட்டு இவர் போனாருங்கிறது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து தெரியறது. மார்கதர்சி ஐயங்கார் ஸ்ரீரங்கம் பத்மநாப சுவாமி பேரில் போட்டார். இவர் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி பேரில் போட்டிருக்கார். அது ஒரு சாமி பெயமும் இருக்குது. பேட்டர்ன் சிலதெல்லாம் பார்த்தா ஒன்றா இருக்குது, செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கூட சிமிலராக இருக்குது அனலைஸ் பண்ணி பார்த்தா. ஸோ தட் பர்டிகுலர் தியரி இஸ் ஃபீஸிபிள். ஆனால் அவருக்கு என்ன முத்திரையாக இருந்தது? முத்திரை வைஸ் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் சிமிலாரிட்டி, அந்த சிமிலாரிட்டி எல்லாம் கிடையாது. சில அப்ரோச்சஸ் கருத்தங்களில் போட்டிருக்கிற வாக்கு. அப்போது இவருடைய கிருத்திகளுக்கு இவரே தான் டியூன் போட்டிருக்காரா? நிறைய டியூன் போட்டிருக்கார். இப்போ எப்படி நடந்திருக்குன்னா, இவருக்கு சிஷ்ய பரம்பரை கிடையாது. பீயிங் எ ராயல் ஃபேமிலி, பீயிங் எ மகாராஜா, கோர்ட்டில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருந்திருக்கா. டாஞ்சூர் குவார்ட்டட் இருந்திருக்கா. வெங்கடாத்ரி பாகவதர், பாலக்காடு வெங்கடாத்ரி பாகவதர் வைணிகர், பெரிய வைணிக வித்வான் அந்த காலத்தில் அவர் இருந்திருக்கார். பரமேஸ்வர பாகவதர் இருந்திருக்கார். இரவிவர்மன் தம்பிங்கிறவர் இருந்திருக்கார். அவள்லாம் இவர் பாடுறதே நோட்டேட் பண்ணிட்டு வந்திருக்கா. தட் அப்படி தான் அதை ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். இவர் இப்போ சிஷ்ய பரம்பரை இருந்தால் அவள் பாடி கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல முடியும். ஆனால் இதில் அது சொல்ல முடியாது நமக்கு. ஸோ அவா மூலியமாக அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வந்திருக்கு. அவரே இது வாக்கியக்காரராக டியூன் பண்ணினாராங்கிற கொஸ்டின் நிறைய பேர் இன்றைக்கும் கேட்குறா. இந்த சுவாதி திருநாள் கிருத்திஸ் எல்லாம் 1935-36 இப்போ இருக்கிற ராயல் ஃபேமிலி, சேத்து பார்வதி பாய்ன்னு இருந்தார் 2 ஜென்ரேஷன் முன்னாடி, மகா ஞானஸ்தி அந்த அம்மா. இது பண்ணணும்னு சொல்லி ஹரிகேஷனில் ஒரு முத்தியா பாகவதரை கூப்பிட்டு, இந்த டாஸ்க்கு நீங்கள் பண்ணணும், இந்த கீர்த்தன்களை எல்லாம் கண்டுபிடிச்சி அதை சுரப்படுத்தி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி ஒப்படைச்சா. அதே சமயத்தில் 1939 சுவாதி திருநாள் அகாடமின்னு ட்ரிவாண்டத்தில் ஒரு காலேஜை ஏற்படுத்தி அவரை முதல் பிரின்சிபலாக போட்டாள்.
அவருக்கு அடுத்தாப்புல அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக செம்மங்குடி மாமாவை இன்வைட் பண்ணி போட்டா. அந்த டீமில் நிறைய வித்வான்கள், ப்ரொஃபஸர் சிஎஸ் கிருஷ்ணய்யர் இருந்தார், குமாரசுவாமியர்னு செம்மங்குடி மாமா சிஷ்யன் சீனியர் இருந்தார், அதே மாதிரி கேஎஸ் நாராயணசுவாமி வீணை இருந்தார். அவெல்லாம் சேர்ந்து அந்த ஹோ நடந்தது அந்த இன்ஸ்டிடியூஷன். அதில் முத்தையா பகவதர் வித்தின் a couple of years he passed away. So the whole task of publishing the Kirtanas came on செம்மங்குடி மாமா. செம்மங்குடி மாமா வந்ததுக்கப்புறம் இந்த கீர்த்தனைகள்லாம் சரியாக நோட்டேஷன் இருக்கிறதுக்கு போட்டு, இல்லாததுக்கு சிலதெல்லாம் நோட்டேஷன் பண்ணி முத்தையாபாகவதரும் பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு வீடாக போயிருக்கார் நோட்டேஷனுக்கு முத்தையாபாகவதர். இன்றைக்கி வயசான மாமிகளை எதாக இருந்தாங்க அவளை பாட சொல்லி கேட்டு அவாட்டேருந்து எழுதிண்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கு. எல்லாமே இவா போட்டதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, இருக்குமா இருக்கும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இவா சரி பண்ணி அப்புறமா போட்டிருக்கா. சில கீர்த்தனைகள்னால் அவர் போட்டதே இல்லைன்னு வேற ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்படி நம்ம தர்க்கம் பண்ணி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அவள் கோர்ட்லேயே இந்த மியூசிஷியன்ஸ் இருக்காளே, சிலது அவள் டியூன் பண்ணியிருக்கலாமா, நீ டியூன் பண்ணப்பான்னு சொல்லியிருப்பார் மகாராஜா, டியூன் பண்ணியிருக்கலாம். அதனால் எல்லாமே அவர் தான் டியூன் பண்ணியிருப்பார், இவெல்லாம் பண்ணலை, இவா தான் டியூன் பண்ணால் அவர் பண்ணலைன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்போது எனிஹோ எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷனும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. கரெக்ட். இது 1916 ஒரு செட் ஆஃப் கீர்த்தனைகள் சிதம்பர வாத்தியாருங்கிறவர் பப்ளிஷ் பண்ணார். ஒன்லி சாகித்யம் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் நொட்டேஷனோட சாகித்யம் போட்டார். ஒரு 35-40 கீர்த்தனம், 312 கீர்த்தனம் சாகித்யம் மாத்திரம், இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு ராகத்தோட. மொத்தமாக எத்தனை இருக்குது? 400க்கு மேலே இருக்குது. 400க்கு மேலே தாராளமாக. இதில் சுவாதித்திருநாள் மகாராஜா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கும் போட்டிருக்கார். வர்ணம், அதாவது சவுக்க வர்ணம், பதவர்ணம் எல்லாம் போட்டிருக்கார். இந்த சரசிஜனாபா அது தாம்போதி. அதை எல்லாரும் வந்து அவர் பேர் நான் தஞ்சாவூர் 4 போட்டவான்னு சொல்கிறா. இது கம்ப்ளீட்டாக சான்ஸ்கிரிட். இதே பேட்டர்னில் இதே ராக பேட்டர்னில் அவள் தமிழில் தெலுங்கில் போட்டிருக்கா. அப்புறம் இதுக்கப்புறம் வந்தது தான் அது. அதை வேணா ஒரு லைன் நம்ம வேணா பாடுவோம். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பாடுவோம்.
தரப்பிலேயே சரசிஜனாபான்னு வந்துருத்து முதிரை முதல்லையே. கடைசியில் தான் வரணும்னு இல்லை, முதல்லையே எப்போ வேணால் வரலாமே. சரசிஜனாப மூரரே கீர்த்தனை இருக்கே ஓப்பனிங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் கிருத்தி வர்ணமாக இருக்குது இந்த நல்ல ஸ்டாண்டர்ட் சரசேனாபா. ஆமாம். அதே போல் வேறு ஃபார்ம்ஸ்லையும் பண்ணியிருக்காரோ? இந்த பதவர்ணம் கம்போஸ் பண்ணியிருக்கான்னு பண்ணியிருக்கேன். தானி சாமஜேந்திரான்னு ஒன்று இருக்குது. சுமசயகு நீதுர கர்நாடகா காப்பி. அதெல்லாம் டான்ஸுக்கு உதவ முடியா. அவர் வந்து நாட்டியத்துலேயும் நிறைய சாஸ்திரங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கார். ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தோஸ் இந்த தஞ்சாவூர் நால்வரெலாம் இருந்ததுனால நட்டுவனார் இல்லையா அவள்லாம். ஆமாம். டான்ஸ் ரொம்ப பாப்புலராக அதுக்கு வேண்டி நிறைய பண்ணியிருக்கார். சில பதங்கள் சில வர்ணங்கள் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார். ஆமாம். எல்லா லாங்குவேஜஸ்லையும் கம்போஸ் பண்ணதாக கேள்வி. மேஜர் போர்ஷன் இஸ் இன் சன்ஸ்கிருத் தான். கொஞ்சம் 4-5 கன்னடா பாட்டு இருக்குது. தெலுங்கில் சில பாட்டுகள்னு எஸ்பெஷலி பதம் ஜாவடியெல்லாம் தெலுங்கில் போட்டிருக்கார். மலையாளம் மணிப்பிரவாளத்தில் போட்டிருக்கார். மலையாளம்னா பியூர் மலையாளத்தை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய சான்ஸ்கிரிட் இருக்கும். அது மணிப்பிரவாளம்னு சொல்லணுமா இது பியூர் மலையாளம்னு சொல்லணுமாங்கிறது நம்ம பார்த்துக்கணும். அதில் வேறு பாஷைகளை கலக்கலைன்னா மலையாளமாகவே சொல்லலாம், அதில் தப்பில்லை. மணிப்பிரவாளம்னா ஒரு பாஷைக்கு மேலே கலந்துருக்கிறதுக்கு சொல்லுவோம் இல்லையா. இந்த சுருட்டியில் கூட அது மணிப்பிரவாளம், மணிப்பிரவாள பதம் தான் அது. வளரும் ஹிருதி மோகம் என்னோமதே தளரும் மமதே மணிப்பிரவாள பதம்னு சொல்கிறோம். மலையாளத்தையும் சம்ஸ்கிருதத்தையும் தவிர வேறு வார்த்தைகள் இதில் உள்பட்டிருக்காரு பார்த்தா நம்ம அனலைஸ் பண்ணால் கிடைக்க மாட்டேங்கிறதுன்னா, சம்ஸ்கிருதமும் மலையாளமும் ஒன்றுக்கு ஒன்று பின்னின்னு இருக்குது. ரெண்டும் ஒரே லாங்குவேஜாக தான் நம்ம சொல்லணுமே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சான்ஸ்கிருத்தில் 2 பதம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறதுனால மலையாளம் என்ரிச் ஆகுமே தவிர கீழே போகாது. ஆனால் வளருந்தும் மமதேகம் எல்லாம் மமதேகம் என்னோட தேகங்கிறத சம்ஸ்கிருதத்தை போட்டாருங்க. ஆனால் வளருந்தும் அதெல்லாம் மலையாளம் தான். ப்ராமினன்ஸ் இஸ் ஃபார் மலையாளம். அதே மாதிரி ஹிந்திலையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? பண்ணியிருக்காரு. அது பியூர் ஹிந்தியா இருக்கா? அதாவது அந்த காலத்து ஹிந்தி, ஹிந்துஸ்தானி. ஓஹோ, ஆமாம், டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்கும். அதில் இப்போது விஸ்வேஸ்வர் பண்ணியிருக்கார், காசி விஸ்வநாதர் பேரில். அதே மாதிரி சில பஜன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். ஓ, பஜன்ஸ் நிறைய ஹிந்துஸ்தானி பஜன்ஸ் பண்ணியிருக்கார். நீங்கள் ஏதாவது ஒரு பஜன் பாடுங்க.
चलिए कुंजन मोह तुम हम मिल प्राण हरि चलिए कुंजन मोह तुम हम मिल प्राण हरि चलिए कुंजन இது மாதிரி நிறைய இது பஜன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார், பாடின்னு இருக்கார் நிறைய பேர். அது ரெக்கார்டிங்கே பண்ணி நார்த்தர்ன் நொட்டேஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கா புஸ்தகம் கூட. ஓ ஆமாம். அப்போ இந்த ஹிந்துஸ்தானி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கணும். அது கோர்ட்டில் நிறைய அதாவது இருந்திருக்கா. மேருசாமின்னு ஒருத்தர் இருந்திருக்கார், ஹூ வாஸ் பாஸ்ட் மாஸ்டர் இன் போத் கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் மகாராஜாவுக்கு வந்திருக்கு. ஓ ஆமாம். ஸோ அந்த ஹிந்துஸ்தானி ராகங்கள் பேசி பெஹாக், அந்த தனாஸ்ரீ தில்லானா போட்டிருக்காரு. ஆமாம். அது அந்த மாதிரி ராகங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கார் சுவாதி திருநாள் மகாராஜா. பெஹாகில் கூட ஒரு கீர்த்தனம் இருக்கேன், ஸ்மரத்தினுமாம்னு ஒரு சதை. அது வந்து குச்சேல உபாக்கியானம்னு ரெண்டு உபாக்கியானம் பண்ணியிருக்கார் சுவாதி திருநாள் மகாராஜா. உபாக்கியானம்னா என்னது? கதா காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஆப்பரான்னு சொல்லலாமா? உபாக்கியானங்கிறதுக்கும் ஆப்பராக்கும் ஒன்றா வீடு கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. உபாக்கியானம் இப்போது கதா காலக்ஷேபத்துக்கு அனுசரணமாக கீர்த்தனங்கள் அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி இந்த கதை பூரா வரும்படியாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தால் அது உபாக்கியானம்னு சொல்லலாம். ஆப்பரான்னா பெர்ஹாப்ஸ் கொஞ்சம் கூட வேறு விதமான அர்த்தம் எனக்கு தோன்றுறது. ரெண்டும் ஒன்றா சொல்ல முடியும்னு தோணலை. அதில் இந்த ஸ்மரதினுமாம் சதையும் வந்திருக்கு. கிருஷ்ணர் வந்து குச்சேலர்கிட்ட கேட்குற மாதிரி, ஞாபகம் இருக்கா உனக்கு அந்த காலத்தில் ஸ்மரதினுமாம் சதயம், நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம குருபத்னி வந்து காட்டுக்கு போய் நிறைய இந்தனமெல்லாம் எடுத்துன்னு வாங்க. இந்தனம்னாக்கா விறகு. ஆமாம், இந்தனமெல்லாம் எடுத்துன்னு வாங்கோ நான் அனுப்பிச்சுட்டா. நம்ம போன இடத்துல ராத்திரி ஆகிடுத்து, ஒரே மழையும் கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. நம்ம ரொம்ப பயந்து நடுங்கின்னு இருந்தோம். அப்புறம் அவரே குருவே வந்து நம்ம அழைச்சின்னு ஆற்றுக்கு போய் அந்த அம்மாவை ஏன் நீ அனுப்பிச்சான்னு கோச்சுண்டார். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறார். ஸ்மரதினுமாம் சதயம் ஸ்மரதினுமாம் சதயம் யதுபதி 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 ஸ்மரதினுமாம் சதயம்.
सरसि जना गो भक्षसि क्यों मां सरसि जना गो भक्षसि क्यों मां सरसि जना गो भक्षसि क्यों मां भक्षसि क्यों मां सरसि जना गो भक्षसि क्यों मां सरसि जना गो दास्ये सखेनुदयं दास्ये सखेनुदयं यदुपति 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 स्मरति नुमासदयं यदुपति स्मरति அழகான கீர்த்தனை இது. பாகராகத்தில் நார்த் இந்தியன் டச்சோட போட்டிருக்கார். இதில் இன்னொரு கீர்த்தனம் பண்ணியிருக்கார். ட்ரிவாண்டத்தில் பத்மநாப சுவாமி கோவில் இருக்கிற இந்த ட்ரிவாண்டத்தையே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் ஒரு கீர்த்தனத்தில். போகீந்திர சாயனம்னு பேர் அந்த கீர்த்தனம். ஆரம்பம் குந்தலவராளி ராகத்தில் கம்ப்ளீட்டாக ட்ரிவாண்டம் சுற்றுப்பாடு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதில் டிஸ்கிரைப் ஆகிருக்கு. அதை நான் கொஞ்சம் பாடலான்னு இருக்கேன். இந்த வாரத்து மைத்ரீம் பஜிதா நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.